உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆவாரா இல்லையா, எப்பொழுது ஆகப் போகிறார் என்பதை பற்றி எல்லோரும் பேச்சு நடந்து கொண்ட பொழுது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கே உரிய பாங்கோடு நாங்கள் அமைச்சர்கள் எல்லாருமே முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கோம், அதனால இதில் தனியாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். கரெக்டு தான். முதல்வருக்கு துணையாக இருக்கிற அமைச்சர்களில் நீங்கள் முதல்வர் என்பதால் நீங்கள் துணை முதல்வர் நினைச்ச எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை அப்படி ஒரு கருத்து இருக்குல்ல. நான் என்னென்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் தந்தையாய், அண்ணனாய், மகனாய், உடன் பிறந்தவனாய் இந்த தமிழ்நாட்டு பெண்கள் நினைப்பதற்கான காரியங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் தன் ஆட்சியில் நிகழ்த்தி காட்டுவதற்கில்ல. அது பெண்களுக்கான இலவச பயணம், புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், மகளிர் உரிமை திட்டமாக இருக்கலாம். இந்த திட்டங்களை இனி ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் எவருமே மாற்ற முடியாது என்பது தான் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை நான் நினைக்கிறேன். அண்ணா அவர்கள் சொல்லுவார், நான் நம்ம குறுகிய காலம் தான் நான் இருந்தேன், சில காரியங்கள் செய்திருக்கிறேன் அப்படின்னு அண்ணா ஒன்று சொல்லுவார். என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை, எப்பொழுதும் இந்தி வர முடியாது, ஆங்கிலமும் தமிழும் தான், மூணாவது சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினது. இந்த மூன்றில் எவராவது எப்பொழுதாவது கை வைக்க நினைத்தால் உங்கள் மனதில் ஒரு பயம் வரும் அல்லவா, அதுவரை இந்த நாட்டை அண்ணாதுரை ஆளுகிறான் என்றுதான் பொருள்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையவோ, புதுமை பெண் திட்டத்தையோ, அல்லது பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தையோ என்றாவது யாராவது மாற்ற நினைத்தால் மனசுக்குள்ள ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த நாள் வரை இந்த நாட்டை ஸ்டாலின் ஆளுகிறான் என்றுதான் பொருள், அப்படி தான் சொல்ல நினைப்பேன். அதுக்கப்புறம் எவரும் மாறலாம். அப்போ அங்கிருந்து இன்றைக்கு இளைஞரணி ஏன் இவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றில் தான் முதியவர்களும் சீனியர்களும் ஜூனியரும் ரொம்ப சரியாக கையாளுவது என்பது, ஒரு கட்சியில் இருப்பது என்பது இந்த கட்சிக்கு மட்டுமே உள்ள தனிக்குணம் நான் நம்புகிறேன். இன்றைக்கி மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலர் ட்வீட் போட்டிருந்தார். என்னென்னா, இளைஞரணி மாநாட்டிற்கு எங்களை வளர்த்தெடுத்த இளைஞரணி மாநாடு இன்று ஒன்று கூறப்படுவார். அந்த வளர்த்தெடுத்தங்கிற வார்த்தை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா, பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்த ஒரு மாணவன் மீண்டும் தன் பள்ளிக்கு போகும்பொழுது என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி அவர் மீண்டும் இளைஞரணிக்கு மாநாட்டுக்கு வரேன்னு சொல்கிறதுல தோணுச்சு எனக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்படி நினைச்சானே எழுதுனீங்க அப்படின்னு. அவர் சிரிச்சிட்டார். அப்படி இருவரும் சரிவங்காக பங்காற்றுவதற்குள்ள அந்த பங்காற்றுவதில் இன்று திரு உதயநிதி அவருடைய இடம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ரொம்ப முக்கியம் அவர்கிட்ட நான் நினைக்கிறேன் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் யாருக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்னா, யாருடைய உரிமைக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி மோடியினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்குற இந்தியாவில் முதல் ஆளாக திரு உதயநிதி இருக்கிறார். ராமர் கோயிலுக்கு மோடி வரக்கூடாது, ஏன்னா அது சாமியார் உயர் பிறப்பில் பிறந்தவர்கள் தான் வரணும் அப்படின்னு ஒரு சாமியார் சொன்னால் அதை பிஜேபியில் இருக்க யாருமே எதிர்க்கலை. உதயநிதி அவர்கள் தான் முதல்ல அது எப்படி சொல்லுவார், அவர் எங்களுக்கு பிரதமர், இந்த கோயிலுக்குள் எவரும் வரலாம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு மோடிக்காக குரல் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கிறார்ல, அதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு நினைக்கிறேன். நீ வேற கொள்கையாக இருக்கலாம், வேற கட்சியாக இருக்கலாம், ஆனால் கோயிலுக்குள்ள எல்லாரும் போகணுங்கிறது தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. அதனால உனக்காக நான் பேசவும் இருக்குல்ல, இது அவர்களுக்கு நல்லா தெரியும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பது தான் காரணம். அது எதிரி சொன்ன பாராட்டு. அதை விடவும் நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா, அவர்களுக்கு நல்லா தெரியும் உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் தெரியும் அவர்களுக்கு. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் அவரே இந்தியா முழுமைக்கும் ஒரு செய்தி ஆகிறாரு. இந்த இந்தியா முழுமைக்குமான ஒரு தலைவராக நம்முடைய இளைஞரணி செயலாளரை முன்னிறுத்துவதில் மோடி அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கார், பிஜேபி ரொம்ப கவனமாக இருக்குது. இந்தியா பூராவுக்குமான ஒரு தலைவராக அறியப்பட்டவராக மாறியிருக்கிறார். இந்த மாநாடு என்பது இவ்வளவு சிறந்த, இவ்வளவு பிரம்மாண்ட, இவ்வளவு கூட்டத்தில் பேச வாய்ப்புள்ளதுக்கு நன்றி சொல்லணும். மீண்டும் இதை போன்ற பல மாநாடுகளை நீங்கள் நடத்தணும். நடத்துகிற மாநாட்டில் எல்லாம் அண்ணன் சபாபதி மோகன் போல நான் பேச வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும். அப்பொழுதும் இந்த தொண்டர்களை பார்ப்பதில் உங்களைப் போலவே நானும் மகிழ்ந்திருப்பேன். நாம் அடுத்து வரும் தேர்தலில் 40 தொகுதிகளையும் வென்று நம்முடைய மாநில உரிமைகளை மீட்பதற்கான வழியாக செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.